டிஸ்கனெக்ட் ஆகுது இல்லை வாய்ஸ் கேட்கல அப்படின்னா மட்டும் போடுங்க. மற்றபடி நான் இப்போ சேட் பார்த்துட்டே பேசினேன்னா ஸோ கனெக்ட் வந்து சரியாக இருக்காது. ஓகேவா? ஸோ நம்ம வேறு டாபிக் அப்படி போகிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நான் அப்படியே வந்து கிளாஸ்க்குள்ளே உள்ளே வந்துடுறேன். ஓகேவா? டாபிக் உள்ளே வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேஸ்க்கு நார்மலாகவே ஒரு கிளென்சிங் ப்ராப்பர்ட்டி தானே. ஃபேஸ் வாஷ் அப்படின்றது வந்து ஒரு கிளென்சர் தான். ஃபேஸ் வாஷ்னாலும் கிளென்சர் தான், சோப்புனாலும் கிளென்சர் தான், கிளென்சிங் மில்க் யூஸ் பண்ணுறீங்கனாலும் கிளென்சர் தான். பட் என்ன பண்ணுது நம்மளுடைய ஃபேஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஃபேஸில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் நீக்கணும், அந்த டர்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும். ஃபேஸில் வந்து எக்ஸஸ் ஆயில்ஸ் இருக்குது, ஸோ எக்ஸஸாக வந்து நமக்கு ஃபேஸில் வாட்டர் கண்டென்ட் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸை நல்லா பிரைட்டாக வச்சுக்கணும். அதுக்கு தான் நம்ம வந்து ஃபேஸ்க்கு சோப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளென்சிங் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஏன்னா ஃபேஸில் வந்து காமனாக நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறது சோப்பு தான் யூஸ் பண்ணுவோம். பட் அந்த சோப்பில் லேதர் வந்து அதிகமாக இருக்கும், அந்த ஃபோமிங் கண்டென்ட் இருக்கும் இல்லையா? அதனால ஃபேஸில் அதை ரொட்டீனாக நீங்கள் போட்டுட்டு வரும்போது ஸ்கின்னை வந்து இமீடியட்டாக ட்ரை பண்ணும். ஸோ அப்படி ட்ரை ஆகும்போது ஃபேஸ் என்ன ஆகும், நீங்கள் ஒரு சோப்பு வந்து ஒரு 1 மினிட் கிட்ட ஃபேஸில் வாஷ் பண்ணுறதுக்காக போடுறீங்க அப்படின்னும் போது அது வந்து உங்கள் ஃபேஸில் இருக்க நார்மலாக இருக்கக்கூடிய எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆயில்ஸை ரிமூவ் பண்ணுறது, அந்த வாட்டரை ரிமூவ் பண்ணுறது ஓகே. அதை தாண்டி இந்த ஃபோமிங் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபேஸில் இருக்கிற நேச்சுரல் சீபம்ஸ் இருக்கும்ல, ஸோ நமக்கு வந்து கடவுள் படைக்கும் போதே இந்த கண்டென்ட் நம்மளுடைய பாடிக்கு தேவையானது எல்லாமே இருக்கணும், நம்மளோட ஸ்கின்னுக்கு இதெல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அது எல்லாமே கரெக்டான லெவலில் இருக்கிற வரைக்கும் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். அது வந்து கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா ஃபேஸ்க்கு ஆயில் கண்டென்ட் அதிகமாகும் போது ஆயிலி ஸ்கின்னாக மாறிடுது. அதுவே வந்து கம்மியாகுது, இருக்கிறத விட ரொம்ப கம்மியாகுது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஃபேஸை ட்ரை பண்ணுது. ஆக மொத்தத்தில் கரெக்டான ஒரு மெத்தடில் கரெக்டான ஒரு சொல்யூஷன் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு இருக்குது அப்படின்னும் போது அது ஓகே. அதை தாண்டி அது என்ன ஆகும், அதிகமானாலும் தப்பு, கம்மியானாலும் தப்பு, அந்த மாதிரி இருக்கு. ஸோ அப்போ நம்ம வந்து ஃபேஸில் நேச்சுரலாகவே நம்மளுடைய ஸ்கின்னுக்கு சீபம் செக்ரேஷன், அதாவது ஆயில் கண்டென்ட்டாக இருக்கட்டும், அந்த ஹைட்ரேஷன் வாட்டர் கண்டென்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே நேச்சுரலாக இருக்கணும். அது இருக்கிறது கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஸ்கின்னை வந்து எங்காக வச்சுக்க முடியும், பிரைட்டாக வச்சுக்க முடியும், ஸ்கின்ல வந்து அன்இவன் ஸ்கின் டோன் இல்லாமல் பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பண்ண முடியும் இது நேச்சுரலாக இருக்கும் போது. அப்போ ஃபேஸ்ல நீங்க ஒரு சோப்பை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த ஒரு லேதர் கண்டென்ட் வந்து நம்மளுடைய ஃபேஸ்ல அது எக்ஸ்போலியேட்டை வந்து அதிகமா கிரியேட் பண்ணுது. ஸோ அந்த நுரை என்ன பண்ணுது, நம்மளுடைய ஃபேஸ்ல போட்டு வாஷ் பண்ணும்போது அதை கிளென்ஸ் வந்து அதிகமா பண்ணும்போது ஃபேஸ்ல நார்மலா இருக்கக்கூடிய அந்த ஆயில்ஸ் வாட்டர் ரிமூவ் பண்றதை தாண்டி ஸ்கின்ல நேச்சுரலா இருக்கக்கூடிய அந்த சீபம்ஸ் எல்லாத்தையுமே அது சுத்தமா இல்லாம பண்ணிடுது. அப்படி பண்ணும்போது ஸ்கின் என்ன ஆயிடும், ட்ரை ஆயிடும். இது எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின்னுக்கு ஓகேவா தெரியும் அவங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு ஆயில் வந்து என்னதான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாலும் பிரைட்டே இருக்காது, அப்படி எண்ணெய் வளைஞ்சிட்டே இருக்கும், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. பட் ஒரு நார்மல் ஸ்கின்னா இருக்கிறவங்களுக்கு, காம்பினேஷன் ஸ்கின்னா இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே ஆப்போசிட் ஆகிடும். ஸோ எந்த அளவுக்கு ஃபேஸ்க்கு சோப் போட்டுட்டே இருக்கீங்களோ அப்போ என்ன ஆகும், ஃபேஸை ட்ரை பண்ணிட்டு அதனால உங்களுடைய ஸ்கின்ல வந்து சீக்கிரமா ஏஜிங் ப்ராசஸ், ஏன்னா அந்த இடத்துல ஹைட்ரேஷன் இல்லை, அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் இல்லை அப்படின்னா என்ன ஆகும். ஸோ ஒரு செடி வளருதுன்னா அதுக்கு தண்ணி ஊற்றணும், ஸோ அதுக்கு தேவையான உரம் போடணும், இதெல்லாம் போட்டிங்கன்னா தானே அது நல்லா வளரும். ஸோ இப்போ வெயில் காலத்தில் ஒரு செடி பட்டு போகுது, தண்ணி வரக்கூடிய அந்த ஃபோமிங் இங்கே வராது, மைல்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஜென்டலாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேஸில் அந்த அழுக்கெல்லாம் கிளியர் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போ நேச்சுரல் ஆயில்ஸ் அதை ரிமூவ் பண்ணாமல் ப்ரிவென்ட் பண்ணி வச்சுருக்கோம். நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஹைட்ரேஷனையும் வெளியில கிளியர் பண்ணாம உங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ உங்க ஸ்கின்னுக்கு தேவையான இந்த 2 ஏஜென்ட்டும் உங்களுடைய ஸ்கின்ல அப்படியே லாக் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ ஃபேஸ் வாஷ் வந்து நிறைய நுரை வர மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. அப்படி நுரை வரணும் அந்த மாதிரி தான் யூஸ் பண்றது பிடிக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சோப்பை யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? அப்போ நம்ம ஃபேஸ்க்கு சோப்புக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு ஃபேஸ்ல ஃபேஸ் வாஷ் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஸ்கின்னை ட்ரை பண்ணாம வச்சிருக்கணும், அதே டைம்ல அது நம்மளுடைய ஆயில் எக்ஸஸா இருக்கக்கூடியது, சரிங்களா? எக்ஸஸா இருக்கக்கூடிய ஆயில் அண்ட் எக்ஸஸா இருக்கக்கூடிய அந்த இம்பியூரிட்டிஸ் வாட்டர் இதெல்லாமே கிளியர் பண்ணி ஃபேஸை பிரைட்டா வச்சிருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு கண்டென்ட்டா தான் நம்ம ஃபேஸுக்கு கொடுக்கணும்.
அப்போ நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பச்சை பால் அந்த மில்க் எடுத்துட்டு ஃபேஸை கிளென்ஸ் பண்ணீங்கனாலே ஃபேஸ்ல இருக்க அழுக்கு எல்லாமே சுத்தமா இல்லாம போயிடும். ஸோ அந்த அளவுக்கு பால் அந்த மில்க்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு கிளென்சிங் ப்ராப்பர்ட்டி அந்த ஒர்க்கை பண்ணுது. ஆனா அது நுர வருதா? பால் வச்சு நம்ம பண்ணும்போது நுர ஏதாவது வருதா? எதுவுமே கிடையாது. அதுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கும். இது வந்து இவ்வளோ தூரம் நமக்கு கிளென்சிங்கா ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராடக்டை நம்மளோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் இதை பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா கோட் மில்க் அண்ட் ரோஸோட எக்ஸ்ட்ராக்ட் வச்சு தான் நான் வந்து இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் மேக் பண்ண போகிறேன். இதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடுப்பில் வச்சு ப்ராசஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் கிடையாது. ஸோ எக்ஸ்ட்ராக்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அடுப்புக்கு வேலை. ஒரு இண்டக்ஷனோ இல்லை ஸ்டவ்வோ வச்சு யூஸ் பண்ண போறீங்க எக்ஸ்ட்ராக்ட்காக. அதுவே நீங்க வந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கல, டிஎம் வாட்டர் தான் போட போறீங்கனாலும் நீங்க வந்து ஸ்டவ்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்ற வேலையே கிடையாது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ்க்கு தேவையான மாய்ஸ்சர் அண்ட் ஹைட்ரேஷன், சாஃப்ட்னஸ், பிரைட்னஸ் எல்லாமே இதுல கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 2 இன்கிரீடியன்ஸை வச்சு தான் இந்த நான் ஃபேஸ் வாஷை மேக் பண்ண போறேன். அதுல மெயின் கோட் மில்க் அண்ட் ரோஸ். ஸோ இந்த கோட் மில்க் அப்படின்னும் போது நான் இங்க ஃப்ரெஷ்ஷான மில்க் யூஸ் பண்ண போறது கிடையாது, பவுடர் தான் யூஸ் பண்ண போறேன். பிகாஸ் இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ் மில்க் நமக்கு வந்து ஒரு ஃபார்ம்ல இருந்து கலெக்ட் பண்றோம், அதை வச்சு பண்றோம் அப்படின்னும் போது அதோடைய செல்ஃப் லைஃப் இருக்காது. ஸோ நம்ம இப்போ இதை ஒரு ஃபேஸ் வாஷை மேக் பண்ணிட்டு இதை ஒரு 6 மந்த் வரைக்கும் நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல ஒரு கடையில இருந்து ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்கிட்டு வந்தீங்கன்னா எப்படி இருக்குமோ சேம் நம்மளும் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இல்லையா? அதனால இந்த இடத்துல நான் வந்து ஃப்ரெஷ் கோட் மில்க் யூஸ் பண்ண போறது கிடையாது. ஏன்னா அதை யூஸ் பண்ணும் போது செல்ஃப் லைஃப் ஒரு மந்த் வரைக்கும் தான் தாங்கும். அதுக்கப்புறம் அந்த செல்ஃப் லைஃப் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு அதுல ஒரு ஸ்மெல் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அது வராம இருக்கணும்னா அதை தனியா ப்ரிசர்வ் பண்ற மாதிரி ஆயிடும். சரிங்களா? அப்போ ப்ரிசர்வேஷன் நிறைய கொடுக்குற மாதிரி ஆயிடும். அப்போ நம்ம இதுல வந்து யூஸ் பண்ண போறது பவுடர் டைப்ல எடுத்தோம்னா அது ட்ரையான ஒரு மில்க் பவுடரா இருக்கிறதுனால அது உங்களுக்கு 6 மந்த் வரைக்குமே தாங்கக்கூடியதா இருக்கும். ஓகேவா? ஸோ 6 மந்த் வரைக்கும் இது உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சர்ல வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது இதுல ஏதாவது கெமிக்கல் ஆட் பண்றீங்களான்னு கண்டிப்பா கொஸ்டின் வரும். இருக்கு. ஓகே, இது வந்து நேச்சுரல் காஸ்மெட்டிக் உடைய இதுதான். சரிங்களா? அப்போ நேச்சுரல் காஸ்மெட்டிக் அப்படின்னும் போது வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குதா? எல்லாருக்குமே இப்படிதான் இருக்கா? அதை மட்டும் கிளியர் பண்ணிடுங்க. எனக்கு வாய்ஸ் எல்லாருக்குமே என்னோட வாய்ஸ் கிளியரா இல்லையா? லோவா தான் இருக்கா? வாய்ஸ் வெரி லோ. மேம், அப்போ ஒரு சில பேருக்கு உங்களுடைய நெட்வொர்க் பாருங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்குமே கிளியரா தான் இருக்கு. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து நான் சொல்ல இல்லையா? ஸோ இது கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னும் போது இதில் நம்ம ப்ரிசர்வேட்டிவ் போட தான் போகிறோம். அப்போ ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னும் போது அது கெமிக்கல் பேஸ்டா அப்படின்னு கேட்கறது மாதிரி கொஸ்டின் வரும் இல்லையா? ஸோ அதை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிடுறேன். இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா மெட்டீரியல்ஸ், அதாவது ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நேச்சுரல் டெரைவ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நேச்சுரல் டெரைவ்ட் அப்படின்னா நம்ம வந்து ஆயில்ஸ்ல இருந்து பட்டர்ஸ்ல ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் அப்படின்ற ஒரு ரிலேட்டட்ல வராது. இது வந்து ஒரு நேச்சுரல் ஒரு ப்ராசஸ் பண்ணி டெரைவ்டா நமக்கு கொண்டு வர இன்கிரிடியன்ஸ் தான். ஸோ இதை வச்சுதான் நம்ம கெமிக்கல்ஸ் இல்லாத ஒரு ஆயில் பேஸ்டு, ஸோ கோகோனட் ஆயில், ஆலிவ் ஆயில், பாம் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில், இந்த மாதிரி நம்மளுடைய கேரியர் ஆயில்ஸ் இருக்குல்ல, ஸோ இதெல்லாமே நம்ம எடிபிளா யூஸ் பண்ணக்கூடியது தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி இதுல இருந்து சோர்ஸ் பண்ணின ஃபோமிங் ஏஜென்ட். ஸோ டைரக்டா வந்து இப்போ நார்மலாவே ஒரு பிரைடலுக்கு ஹெவி மேக்கப் பண்ணிருக்கீங்க, என்னதான் நீங்க ஃபேஸ்க்கு சோப்போ ஃபேஸ் வாஷோ போட்டு வாஷ் பண்ணாலும் போகாதது, நீங்க நார்மலா ஒரு மில்க் வச்சுட்டு நீங்க வைப் பண்ணாலும் சரி, இல்ல கோகோனட் ஆயிலோடைய டெரைவ்டு தான் இதுல யூஸ் பண்ண போறோம் ஃபோமிங் ஏஜென்ட்டுக்காக. ஓகேவா? ஸோ இப்போ அதுல யூஸ் பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ்ன்றது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க, வித் மெஷர்மென்ட்டோட இருக்கு. ஓகேவா? சோ இப்போ இது பேர் பாத்தீங்கன்னா CAPB ன்னு சொல்றது. சோ இது ஒரு ஃபோமிங் பூஸ்டர். சோ இது எதுல இருந்து டெரைவ் பண்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா கோகோனட் ஆயிலோட டெரைவ் தான். சோ இது வந்து டைரக்ட்டா நம்ம சொன்ன இல்லையா, டைரக்ட்டா ஆயில் எடுத்து ஃபேஸ்ல, இதுவுமே கோகோனட் ஆயிலோட டெரைவ் தான்.
ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா CADPன்றது கோகோமிடர் ப்ரோபைல் கிளைகேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே கோகோனட் ஆயிலுடைய டெரைவ்டு தான், இதுவுமே கோகோனட் ஆயிலுடைய டெரைவ் தான். அப்போ இதுல 2 விதமான ஃபோமிங் பூஸ்டர்ஸ் நான் எடுத்திருக்கேன், நான் கெமிக்கல். ஓகே, ஸோ கெமிக்கல்ஸ் அப்படின்னும் போது நுரைக்காகவே யூஸ் பண்ணக்கூடியது இந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ். நான் சில இன்கிரியன்ஸ் நேம் சொன்னேன் இல்லையா, அது இங்கே கிடையவே கிடையாது. ஓகே, 2 ஃபோம் பூஸ்டர்ஸ் ஒரு நேச்சுரல் சோர்ஸ்ல இருந்து டெரைவ் பண்ணது தான் நாம எடுத்துருக்கோம். ஸோ ஃபோமிங் வந்தாச்சு. ஓகேவா, ஃபேஸ் வாஷ்க்கான ஃபோமிங் வந்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம கோட் மில்கை பத்தி சொல்லிட்டேன். ஸோ டைரக்டா மில்கா யூஸ் பண்ணாம பவுடரா யூஸ் பண்ண போறோம். ஸோ செல்ஃப் லைஃப்காக. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஓகே இந்த மாதிரி மில்க் பவுடரா விற்கும். ஸோ இந்த மாதிரி சில இதெல்லாமே வந்து அப்படியே பவுடரை வந்து பாக்ஸ்ல நீங்க அப்படியே கொட்டிட்டு வச்சிடாதீங்க. எதனாலனா கெட்டி விழுந்துடும். ஏன்னா இந்த பவுடர் அப்படின்னும் போது ஸ்வீட்னஸ் இருக்கும். அந்த ஸ்வீட் மில்க்ல இருக்க நேச்சுரல் ஸ்வீட்னஸ்னால என்ன ஆகும், அது சீக்கிரமா கெட்டி பட்டுரும். அதனால என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி சில இன்கிரியன்ஸை பத்திலாம் கூட சொல்லுவேன். ஸோ இதை வந்து நீங்க இந்த மாதிரி கவர்ல வாங்கிட்டு வந்து இப்படி வச்சுக்கோங்க. யூஸ் பண்ணும்போது அப்படியே வச்சுட்டு நீங்க க்ளோஸ் பண்ணி ஏர்டைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி வச்சீங்கன்னா கெட்டி படாம இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கோட் மில்க் வச்சு பண்ணக்கூடிய இந்த பவுடர் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோஸோட எக்ஸ்ட்ராக்ட்னு சொன்னேன். இப்போ நான் வந்து இது பண்ணி ரோஸை வந்து என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ்ட்ராக்டா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எல்லாருமே நோட்டு பென்னு பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதுல வந்து ஒரு 40 கிராம் வரைக்கும் நான் என்ன பண்ண போறேன்னா ரோஸோட பெனிஃபிட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சு அந்த ரோஸ்க்காக என்ன பண்ணிருக்கேன், பன்னீர் ரோஸ். ஓகே, நல்ல டார்க் அந்த ரெட் கலர் ரோஸ் இருக்கும் இல்லையா, பிங்க். ஸோ அந்த ரோஸ் வாங்கிருக்கு, இல்லைன்னா ஒரு லைட் பேபி பிங்க்ல இருக்கும். எது கிடைச்சாலும் ஓகே, சீசனுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஸோ அதை வாங்கி என்ன பண்ணுங்க, பாயில் பண்ணி எக்ஸ்ட்ராக்டா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம பாயிலிங்லாம் பண்றதுக்கு காமிச்சோம்னா ரொம்ப டிலே ஆகும், லென்த்தியா போயிடும். அதனால ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் ஓவராலா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 40 கிராம் இங்க இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னா ரோஸோட எக்ஸ்ட்ராக்ட் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால இந்த 40 கிராம் ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட் உடைய ப்ரிப்பரேஷன் அப்படின்னும் போது கரெக்டா 40 கிராம் அப்படின்றத நீங்க எடுக்க முடியாது. ஓகேவா, ஏன்னா பாயில் பண்ண போகும். அப்போ பாயில் பண்ணும் போது அந்த வாட்டர் என்ன ஆகும், எவப்ரேட் ஆகும். அதுல இருக்கக்கூடிய ரோஸோட பெனிஃபிட்ஸ் அதுல இன்ஃபியூஸ் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும்னா எந்த எக்ஸ்ட்ராக்ட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னாலுமே ஓகேவா, ஸோ என்ன பண்ணுங்க, நீங்க அப்படியே டைரக்டா இன்கிரியன்ஸ் உடைய நேம் புரியலன்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்றோம், 40 கிராம் இந்த ரோஸோட எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னும் போது அப்படியே டபுள் தான் அமௌண்ட். அப்போ 80 கிராமுக்கு என்ன பண்ணிக்கோங்க, டிஎம் வாட்டர். ஸோ டிஎம் வாட்டர் அப்படின்றது டீமினரலைஸ்ட் வாட்டர்னு சொல்லுவோம். சரிங்களா, இந்த வாட்டர் தான் காஸ்மெட்டிக் நம்ம யூஸ் பண்றதுக்கு எடுக்கணும். நார்மலா ஆர்ஓ வாட்டரோ இல்ல டேப் வாட்டரோ எடுத்து நம்ம பாயில் தானே பண்ண போறோம் அப்படின்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா இது ஸ்கின்னுக்கு கொடுக்க போறீங்க. அப்ப ஸ்கின்ல இப்ப நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு இன்கிரியன்ஸ்லயுமே எல்லாமே பார்த்து பார்த்து குவாலிட்டியா கொடுக்கணும். ஓகே, அதனால இப்ப நம்ம கிட்ட நம்பி ஒரு கிளைண்ட் வாங்க வரதே இது நேச்சுரல் ப்ராடக்ட் ஹோம்மேடு அப்படின்னு சொல்லிட்டு தான் வராங்க. அப்ப அவங்களுக்கு கொடுக்கும் போது ஒரு கிளாஸ் தண்ணி போட்டோம்னா அது பாதியா ஆகும். இந்த கான்செப்ட் தான். அப்போ நம்ம போடும் போதே நமக்கு தெரியும், எல்லாம் சமையல் பண்ற ஆட்கள் தான். அப்போ நம்ம பவுல்ல வந்து அதை கொதிக்க வைக்கும் போது இவ்வளவு தூரம் தண்ணி இருக்கு, அது பாதி ஆகும். ஸோ பேசிக்கா நமக்கு கண்ணு பார்த்தா தெரியும். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, அது பவுல்ல இருக்கும் போது அக்யூரேட்டா இந்த 40 கிராம் எல்லாம் நம்மளால மெஷர் பண்ணவே முடியாது. அதாவது அதுக்கப்புறம் தான் நீங்க ஃபில்டர் பண்ணி மெஷர் பண்ண முடியும். ஓகே, அப்ப இதெல்லாம் பேசிக்கா நம்ம போட்டது எவ்வளவு இருக்கு, அதுக்கப்புறம் எவ்வளவு வந்திருக்கு. இல்ல நான் வந்து ஏன் இதை 40 கிராம் தான் எடுக்கணுமா, ஏன் இதுல 2 கிராம் தான் இன்கிரியன்ஸ் போடணுமா, ஏன் அதிகமா போட்டு பண்ணக்கூடாதா, பண்ணலாம். ஓகே, என்னன்னா நீங்க எவ்வளவு வேணாலும் கான்சென்ட்ரேட்டடா கூட எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு தேவை 40 கிராம். அதுல நீங்க 100 கிராம் கூட வாட்டர் போட்டுக்கோங்க, நீங்க 10 கிராம் கூட நீங்க பெட்டல்ஸ் போட்டுக்கோங்க, கொதிக்க வைங்க. அது தேவை நமக்கு எவ்வளவு, 40 கிராம். அப்போ நல்ல கான்சென்ட்ரேட்டடா கிடைக்குதுனாலும் நல்ல ஒரு ஸ்கின்னுக்கு பெனிஃபிட்ஸ் தான். ஸோ எப்படி வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ பேசிக்கா எல்லாருக்கும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்றதுக்காக ஒரு மெஷர்மெண்ட்டோட நான் கொடுக்குறேன். ஓகே, இதை நீங்க எந்த ப்ராசஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸோ என்ன எக்ஸ்ட்ராக்ட் எவ்வளோ கிராம் சொல்கிறோமோ அப்படியே டபுள் த குவான்டிட்டியில்
டிஎம் வாட்டர் எடுத்து அதுல ஒரு 2 to 3 கிராம்ஸ்க்கு நீங்க அந்த ரோஸ்னா ரோஸ் பெட்டல்ஸ், மஞ்சிஸ்டானா மஞ்சிஸ்டாவுடைய அந்த ரூட், வெட்டிவேர்னா வெட்டிவேர் ரூட், என்ன பண்ண போறீங்களோ, என்ன ஃபேஸ் வாஷ் கண்டென்ட் உங்களுடைய ஆக்டிவ் இன்கிரிடியன்ஸா கொடுக்க போறீங்களோ. ஸோ இப்போ நான் வந்து இந்த ஒரு ஃபேஸ் வாஷோடைய நேம் கோட் மில்க் வித் ரோஸ் ஃபேஸ் வாஷ்னு கொடுத்து சூஸ் பண்றீங்களோ அதோடைய நேம் தான் அங்க வைக்க போறீங்க. இல்ல அதோடைய பெனிஃபிஷியல் இந்த கோட் மில்க்கும் ரோஸும் உள்ள நீங்க சொல்லணும். ஏதோ ஒன்று பெனிஃபிஷியல் சொல்லலாம், இல்லைன்னா அந்த ஆக்டிவ் இன்கிரிடியன்ஸை நீங்க நேமா டோட்டலா 100 கிராமுக்கான பேட்ச். ஓகேவா? அதே இது நீங்க ரெட் வைன் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெட் வைன் இடத்துல நீங்க வந்து இப்ப நான் பண்ண மாதிரி ஒரு 40-40 அந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதிகமா ரெட் வைன் மட்டும் எடுக்காதீங்க. ஏன்னா ரெட் வைன்லயுமே என்ன இருக்கு, அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால நீங்க அதிகமா போடும் போது ஒரு ஸ்டிக்கி ஃபீல் கொடுக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். சரிங்களா? அதனால இந்த மாதிரி ரெட் வைன்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது 20 கிராமுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க போதும், 20%. மற்றது எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கோங்க, எனி ஹைட்ரோசால், இல்லைன்னா உங்களுக்கு காஸ்ட் ரொம்ப அதிகமா போயிடும், அஃபோர்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா டிஎம் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுடைய கிளைண்ட்டுக்கு எப்படி பெனிஃபிட் வேணுமோ, அதாவது லக்ஸரியான கஸ்டமரும் இருப்பாங்க, ரொம்ப கம்மியா கொடுத்தா ஓகே எனக்கு. அப்ப என்ன ஆகும், இந்த கம்மிங் ஏஜென்ட் தண்ணி பட்ட உடனே அப்படியே கெட்டியா நிற்கும், கரையிறதுக்கு டைம் எடுக்கும். அப்போ 12 ஹவர்ஸ்ல இருந்து 18 ஹவர்ஸ்க்கு மேலே இதை டிசால்வ் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அப்போ இதை எடுத்த உடனே ஜாந்தகம் போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வாட்டர் எடுத்துட்டு வந்து போடக்கூடாது. அப்படி போட்டீங்கன்னா என்ன ஆயிடும், உடனே வாட்டர் போட்ட உடனே ஹைட்ரேட் ஆகிட்டு அது கெட்டியாயிடும், அது டிசால்வ் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அப்ப என்ன பண்ணணும், இதை எது கூடயும் வாட்டர் தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறேன். ஸோ டிஎம் வாட்டர் 40 கிராம். சரிங்களா? 40 கிராம் என்ன பண்றேன், இந்த கோட் மில்க் பவுடர்ல கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் ஊற்றணும். எடுத்த உடனே 40 கிராம் டக்குன்னு ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி டிசால்வ் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா பவுடர் தண்ணி பட்டோடனே கெட்டியாகும், அதுக்காக சொல்றேன். ஏன்னா நம்ம இங்கே மெல்ட் பண்ண போகிறது கிடையாது, எதுவுமே கிடையாது, அடுப்புக்கு வேலையே இல்லை. அப்போ இதெல்லாம் நம்ம லோ ப்ராசஸ்ல பண்ணணும். அப்போ நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி டிசால்வ் பண்ணிட்டே இருங்க. நல்லா கம்ப்ளீட்டா அது மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா வாட்டர் நல்லா ஃபுல்லா ஆட் பண்ணிடுங்க. டிஎம் வாட்டர் 40 கிராம் ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா என்ன பண்ண போறீங்க, அகெயின் 40 கிராம் வாட்டர் கண்டென்ட். ஸோ டோட்டலா 80 கிராம்னு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். கரெக்டா? அப்போ நான் 40 கிராம் வாட்டர் நீங்க போட்டாச்சு. அகெயின் என்ன பண்ண போறேன், ரோஸோட பெனிஃபிட் வேணுன்றதுக்காக ரோஸ் எக்ஸ்ட்ராக்டா நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இல்ல எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் வேண்டாம், ஹைட்ரோசால் போட்டுக்கலாமா, தாராளமா போடலாம், இன்னும் வேல்யூ ஆடனா இருக்கும். அப்ப எக்ஸ்ட்ராக்டை விட இன்னும் வேல்யூ ஆட் ப்ராடக்டா கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ரோஸ் ஹைட்ரோசால் போடலாம். நான் இங்க எக்ஸ்ட்ராக்ட் தான் இங்க எடுத்திருக்கேன். ஸோ அது ஒரு 40 கிராம் போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. இங்க ஃபோமிங் பூஸ்டர்ஸ் ஆட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் எல்லாம் நீங்க பண்ணிடுங்க. ஏன்னா இங்க நம்ம பிளண்டர் போட போறது கிடையாது, இது கரைய வைக்கிறதுக்காக பீட்டர் போட போறது கிடையாது. ஏன்னா இதெல்லாம் போட்டீங்கன்னா நுர வந்து குப்பு மேல வரும்ல, அதிகமா ஃபோர்ஸ் அதை பீட் பண்ணும்போது நுர மேல வரும்ல. அப்போ உள்ள டிசால்வ் ஆச்சா இல்ல ஏதாவது ஆயிருக்கா ஆகலையா ஒண்ணுமே நமக்கு தெரியாது, மேலதான் நுர நிற்கும், பபிள்ஸா நிற்கும்ல. அதனாலதான் என்ன பண்றோம், இந்த ஃபோமிங் கண்டென்ட் ஆட் பண்றதுக்கு முன்னாடி இந்த 4 இன்கிரிடியன்ட்ஸையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ் வாஷ்க்கு தேவையான திக்னஸ் அங்க வந்திருக்கும். ஏன்னா ஜாந்தகம் என்ன இருக்கு, டிசால்வ் ஆகிட்டு திக்கா மாற ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா அது மாறினதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஃபோமிங் ஏஜென்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கோகோ குளுக்கோசைட் 7 கிராம். எஸ், கோகோ குளுக்கோசைட் 7 கிராம்க்கு ஆட் பண்ணிக்கோ. ஓகே, அதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ண போறது சிஏபிபி, அது ஒரு 5 கிராம். அதையும் ஆட் பண்ணியாச்சு. ஃபோமிங் பூஸ்டர்ஸ் ஆட் பண்ணி மைல்டா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல ரொம்ப போட்டு அடிக்காதுங்க, மைல்டா ஜென்டலா மிக்ஸ் பண்ற ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியரா பிராக்டிகலா காமிப்பேன். ஸோ மைல்டா போட்டு பீட் பண்ணுங்க, அதாவது ஒரு ஸ்பாச்சுலா வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்க, இல்லை ஸ்பூன் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அதை டிசால்வ் ஆகியிருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நம்மளுடைய ஸ்கின்னுக்கு நான் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா ஒரு ஹைட்ரேஷனை கொடுக்கணுன்றதுக்காக இங்க ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ண போறேன். அதோடைய நேம் டிபேந்தனால். டிபேந்தனால் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட், ரா மெட்டீரியல். ஸோ இது வந்து நம்மளுடைய ஸ்கின்ல ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணும், நல்ல சாஃப்டா மாய்ஸ்டா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ஒரு நேச்சுரலா உங்களுக்கு ஸ்கின்னுக்கு
பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். அதனால இந்த D-பேந்தனால் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே, பாத்துக்கோங்க. ஒண்ணு கேக்குறீங்க என்னென்ன இன்கிரிடியன்ட்னா நம்ம ஓரலா சொல்லும்போது உங்களுக்கு புரியாது என்னென்ன நேம்னு. அதனால ஸ்டார்டிங்லயே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்டு செக் பண்ணி பாருங்க வீடியோல. அப்ப D-பேந்தனால் என்ன பண்ணுது, இது ஒரு ஜெல் மாதிரி இருக்கும். தெரியுதா? இங்க இது இருக்கிறதே தெரியுது உங்களுக்கு. ஓகே, இது ஒரு ஜெல் டைப்ல இருக்கும். இது மாதிரி பவுடரும் கிடைக்கும். ஓகேவா? பவுடரும் கிடைக்கும், இந்த மாதிரி லிக்விடும் கிடைக்கும். ஓகே, சோ இப்போ நான் இன்னைக்கு எடுத்துக்கிறது ஜெல் டைப்ல தான். ஓகே, இது வந்து 1 கிராம். எதுக்காக? ஸ்கின் ஹைட்ரேஷனுக்காக. ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கிளென்சிங் நடக்குது இல்லையா, கிளென்சிங் நடக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அப்ப ஃபேஸ்ல அந்த நேச்சுரலா இருக்கக்கூடிய ஆயிலோ மாய்ஸ்சரோ ரிமூவ் ஆகாம இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன், ஸ்கின்ல அந்த மாய்ஸ்சரை லாக் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக, ஹைட்ரேஷன் லாக் பண்ணி வைக்கணும்ன்றதுக்காக இந்த ஆக்டிவ் இன்கிரிடியன்ட் ஆட் பண்றேன். இது மஸ்டான்னு கேட்டா நீங்க போடணும்னா போடுங்க, இல்ல என்கிட்ட இது கிடையாது அப்படின்னு இது 1 கிராம் ஆட் பண்ண சொல்றேன் இல்லையா, இந்த 1 கிராம் ஆட் பண்ணல ஸ்கிப் பண்றீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்டரை அகைன் 1 கிராம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது ஒன்று டிக்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா என்னதான் பண்ணணும், வாட்டர்ல தான் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும். டிஎம் வாட்டர் எடுக்கிறீங்களா, அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ இது 1 கிராம் நான் போட மாட்டேன் என்கிட்ட இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோடைய 1 கிராம் மெஷர்மெண்ட் என்ன பண்ணிக்கோங்க, இப்போ டிஎம் வாட்டர் 40ன்றத 41 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ஃபோமிங் பூஸ்டர் இதுல கொடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த ஃபோமிங்குமே ஒரு சில பேருக்கு இல்ல இந்த ஃபோமிங் கூட எனக்கு வேணாம், சில பேர் வந்து நல்ல ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணவங்களுக்கு நிறையவே அந்த அவேர்னஸ் தெரியும். ஸோ எப்படி இருக்கும் அந்த ப்ராடக்ட்ஸ் அப்படின்றதெல்லாம். ஸோ அவங்க ஸ்கின்ல ட்ரை ஆகுது அப்படின்னு ஃபீல் ஆகுது, ஃபோமிங்னால தான் அது நடக்கும். ஸோ அந்த இடத்துல ஃபோமிங்குமே ரொம்ப கம்மியாக தான் வேணுன்றவங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த கோகோ குளுக்கோசைடை 2 கிராம் லெஸ் பண்ணிக்கலாம். 7 கிராம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை 2 கிராம் லெஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கு? ஃபோம் அதிகமா வருது, இதனாலயும் என் ஸ்கின் ட்ரை ஆகுதுன்னு ஃபீல் பண்றவங்களுக்கு. இது யாருக்கு தெரியுமா நடக்கும், எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் இது கம்ப்ளைண்ட்டை சொல்லுவாங்க. பட் அதனால தான் இங்க நான் கோட் மில்கை சூஸ் பண்ணது. கோட் மில்க் வந்து எல்லாருடைய ஸ்கின்னுக்குமே நல்ல வந்து ஒரு மாய்ஸ்சரை கொடுக்கும். மில்க் அந்த ஒரு ஆயில் கண்டென்ட் எல்லாமே அதுல இருக்கிறதுனால. ஸோ இதை தாண்டி எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபேஸ்ல அந்த சில பேருக்கு அந்த சீக்கிரமா ஏஜிங் ப்ராசஸ் ஆயிருக்கும், அங்கங்க வந்து ஒயிட் பேட்சா இருக்கும்ல, பனிக்காலம்லாம் வந்து பனிப்பத்து அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் வரும்ல, அவங்களாம் ட்ரை ஸ்கின் எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபோமிங் ஏஜென்ட்ஸ் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், கம்மி பண்ணி கொடுக்கணும். அப்போ அதிகமான ட்ரை பண்ணுதுன்னும் போது இந்த கோகோ குளுக்கோசைடை 2 கிராம் குறைச்சிடுங்க. குறைச்சிட்டு அந்த 2 கிராம் நீங்க ஸ்கிப் பண்றீங்க அப்படின்னும் போது என்ன பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணும்போது வாட்டரை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ இங்க என்ன பண்ணினாலும் வாட்டர்ல தான் நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். சப்போஸ் ஃபோமிங் வேணும், எனக்கு அதிகமா ஃபோமிங் வேணும், யார சாட் போடுங்க பார்க்கலாம். எனக்கு இப்போ நான் CABP 5 கிராம் அண்ட் கோகோ குளுக்கோசைட் 7 கிராம் கொடுத்துருக்கேன். இந்த நுரை எனக்கு பத்தல, எனக்கு இப்போ ஃபோமிங் வேணும். என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும், அது எதில் அட்ஜஸ்ட் பண்ணணும், ஏதோ ஒன்று நான் இன்க்ரீஸ் பண்ண போறேன். எனக்கு சொல்லுங்க, ஃபோமிங் இப்போ எனக்கு வேணும், டிஎம் வாட்டரை கம்மி பண்ணணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். எதை இன்க்ரீஸ் பண்ண போறீங்க? SC பவுடர் போடலாம், பட் இங்க SC பவுடர் நம்ம அந்த கான்செப்டை கொண்டு வரல. இந்த 2 ஃபோமிங்ல சொல்லுங்க. CABP இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கோகோ குளுக்கோசைடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஏதோ ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனா CABP ஃபோமிங் அதிகமாகவே கொடுக்கும் கம்பேர் பண்ணும்போது, அதாவது கோகோ குளுக்கோசைடை கம்பேர் பண்ணும்போது. அப்ப என்ன பண்ணணும், உங்களுக்கு ஃபோம் அதிகமா வேணும்னும் போது இங்க வாட்டர் லெவலை குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக ஃபோமிங் ஏஜென்ட் அதிகமா போட போறீங்க. அவ்வளவுதான் விஷயம். அப்போ எது பண்ணினாலும் என்ன பண்ண போறீங்க, வாட்டர்ல தான் கை வைக்க போறீங்க. ஸோ இதை நீங்க இந்த ஒரு ப்ராடக்ட்னு கிடையாது, எது பண்ணனாலும் வாட்டர்ல தான் நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ மற்ற எதுவுமே பண்ணாதீங்க. ஸோ இதை 2த்துல மட்டும் பண்ணுங்க. ஓகே, அப்போ ஃபோமிங் வேணும்னு நினைக்கும் போது என்ன பண்ணிக்கலாம், வாட்டர் லெவலை கம்மி பண்ணிட்டு அந்த கம்மி பண்ண அந்த வேல்யூவை இங்க ஃபோமிங் ஏஜென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிடணும். சப்போஸ் ஃபோமிங் வேண்டாம், எனக்கு அதிகமா வேண்டாம் அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா என்ன பண்ணிக்கோங்க, வாட்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஃபோமிங் ஏஜென்ட்டை டிக்ரீஸ் பண்ணிடுங்க. சப்போஸ் இங்க இன்னொன்று நடக்கும், திக்னஸ்ல. ஓகே,
திக் ஆயிடுச்சு. இப்போ நீங்க xanthan gum 1.5 கிராம் எடுக்கிறீங்க. ஏன்னா இது எல்லாமே நேச்சுரல் டெரைவ்டுன்னு சொல்லிட்டேன் இல்லையா, எல்லா டைமும் ஒரே மாதிரி ஒர்க் ஆகாது. ரா மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் எல்லா டைமுமே சேம் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணும்போது அப்படியே வருமானா வராது. ரா மெட்டீரியல் சேஞ்ச் ஆகும்போது மாறும். அதாவது இன்னைக்கு நான் ஒரு 100 கிராமுக்கு நான் எல்லாமே வாங்கி வச்சுட்டேன், இன்னைக்கு இது செய்யற கரெக்டா வந்துருச்சு, ஓகே முடிஞ்சிச்சு, இந்த ப்ராடக்ட் ரா மெட்டீரியல் காலி, ஓகே. அதே இது நெக்ஸ்ட் திருப்பி வேற பர்ச்சேஸ் பண்றேன், அப்ப சேம் மெஷர்மெண்ட் சேம் ரா மெட்டீரியல் வாங்குறேன். ஆனா ஷாப்ல வாங்கும் போது வேற ஒரு பையர்ட்டியோ இல்லைன்னா வேற ஒரு அவங்க ஒரே ஷாப்ல வாங்கினாலும் அவங்க ஒரு இடத்துல இருந்து பை பண்ணிருப்பாங்களே, ஸோ என்ன ஆகும், மாறும் மெட்டீரியல்ஸ். அதே மாதிரி எல்லாமே நேச்சுரல் டெரைவ்டுன்னு சொல்லிட்டேன். அப்ப நேச்சுரல் சோர்ஸ் போதுமே மாறதான் செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஃபேஸ் வாஷ் திக் ஆயிடுச்சு, அந்த ஜெல் அதாவது நம்ம டிராப்பர் பாட்டில் இந்த மாதிரி டிராப் இப்படி எடுத்து ஊத்தும் போது வரல, அப்படியே ஒட்டிக்குச்சு, கல் மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப அந்த இதுல டியூப்லயே வரல, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? xanthan gum clear யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கும், அது டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஓகே, சாஃப்ட் கிளியர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்பரண்டா வேணும்னும் போது கிளியர் யூஸ் பண்ணுங்க. இப்போ நான் கேட்குற क्वेश्चन என்னன்னா, ரொம்ப திக் ஆயிடுச்சு, என்ன பண்ணணும்? சாட் போடுங்க. எஸ், டிஎம் வாட்டர்னு கிடையாது, வாட்டர் கண்டென்ட்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நீங்க வாட்டர் டிஎம் வாட்டர் ஆட் பண்ணாலும் சரி, இனி ஹைட்ரோசால் ஆட் பண்ணாலும் சரி, எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணாலும் சரிதான். ஆக மொத்தம் வாட்டர் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ஓவர் திக் ஆயிடுச்சுன்னா வாட்டர் போட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்க, டைல்யூட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நமக்கு வந்து ரொம்ப ரன்னி ஆயிடுச்சு, அதாவது ஃபேஸ் வாஷ் இப்படி நான் எடுத்து ஊத்துனேன்னா அப்படியே தண்ணி மாதிரி ஓடுது, அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும், அப்ப திக்கனிங் ஏஜென்ட்டை 1.5 கிராம்ன்ற இடத்துல 2 கிராம் வரைக்கும் நீங்க போட்டுக்கலாம். அப்போ இதெல்லாமே என்ன பண்ணணும், ரா மெட்டீரியலோட கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு வந்தா மட்டும்தான் அதை எங்க மாத்தணும் எங்க பண்ணணும்னு இப்ப தெரிஞ்சிச்சு அவங்க எல்லாருக்கும். எதுக்காக நான் இதுதான் எதுக்காக இவ்வளோ நான் தேரி எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன்னா, இப்போ வீடியோ ஓகேவா கிளியரா இருக்குன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் மட்டும் போடுங்க, வீடியோ ஓகே கிளியர் அப்படின்னு, இல்லைன்னா சாட் போடுங்க கிளியர்னு. ஓகே, வீடியோ ஓகே கிளியர். ஓகே எல்லாரும் ஆக்சுவலாக வந்து இப்போ நான் என் வீட்டில் இருந்துட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கேன், சரிங்களா? இன்ஸ்டியூட்டில் வந்து இன்றைக்கி நம்ம ஓப்பன் பண்ணல, ஸோ உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ வீட்லேயே வந்து மெட்டீரியல்ஸ் இருக்கும், அதனால் அதை வச்சு பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இந்த ஒரு பவுல் வச்சு பண்ண போகிறேன், சரிங்களா? பீக்கர் நம்மளுடைய பவுல் எல்லாமே அங்கே இருக்குது, இன்ஸ்டியூட்டில் இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன், க்ளீனான பவுல், நல்லா வந்து ஸ்டெரில் பண்ணிவிடுங்க. அதாவது ஐபிஎஸ் சொல்யூஷன், ரப்பிங் ஆல்கஹால் இருக்குல்ல, ஐபிஎஸ் சொல்யூஷன் போட்டு நல்லா சானிடைஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா என்ன தான் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாத கிருமிகள்லாம் இருக்கும் இல்லையா, அதனால சொல்கிறேன். ஸோ நல்லா வந்து கிளியராக என்ன பண்ணிவிடுங்க, சானிடைஸ் பண்ணிவிடுங்க. பவுல் எடுத்துட்டு அதை வந்து என்ன பண்ணியிருக்கேன், இங்கே நம்ம இந்த எதுவுமே ஹீட் பண்ண போகிறது கிடையாது, எதுவுமே பண்ண போகிறது இல்லைல்ல, அதனால நான் ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு டேர் ஆப்ஷன் பண்ணிடலாம். இதோடைய வெயிட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேர் பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு xanthan gum. ஸோ இந்த xanthan gum வந்து 1.5 கிராம், சரிங்களா? இது ஒரு பவுடர் டைப்பு. நான் இப்போ யூஸ் பண்ண போகிறது கிளியர். xanthan gumல பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கும், கிளியர் அண்ட் சாஃப்ட்னு இருக்கும். நான் இன்னைக்கு கிளியர் தான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ கிளியர் xanthan gum 1.5 கிராம்.
மிஷின் வந்து கொஞ்சம் சொதப்புது. ஓகே, இப்போ நம்ம அதை ரெகுலராக அதை பண்ணிகிட்டே இருக்கனால எனக்கு இவ்வளோ தூரம் போட்டால் தெரியும். சரிங்களா? நீங்கள் அது போடும்போது என்ன பண்ணிக்கோங்க, கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கிராம் காமிக்குது, அதுக்கப்புறம் இதாகுது. ஓகே, ஸோ ஜாந்தகம் ஃபஸ்ட்டு நான் போட்டுட்டேன். இதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். சாட் போடுங்க. எல்லாருமே கிளியராக இவ்வளோ நேரம் நான் சொல்லி கொடுத்தது புரிஞ்சுதா? அதுக்காக பார்க்கணும்ல. நெக்ஸ்ட் என்ன போடணும்? இதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 4 கிராம் இந்த ஜாந்தகம் கூட ஆட் பண்ண போகிறோம். ஸோ கிளிசரின்லாம் கேட்பாங்க என்ன கிளிசரின் ஆட் பண்ணணும்னு. ஸோ ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கிளிசரினை எடுத்துக்கோங்க, வெஜிடபிள் கிளிசரின். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம 4 கிராம் ஜாந்தகம்ல ஆட் பண்ணுறோம். ஓகே, 4 கிராம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜாந்தகம் அண்ட் கிளிசரின் இருக்குது. இப்போ நல்லா இதை என்ன பண்ணுங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுற வரைக்கும். என்ன ஆகும், இது அகெயின் திக்காக மாறிடும். ஏன்னா இதில் வந்து வாட்டர் பட்டு சாரி அந்த காற்று பட்டு பட்டு திருப்பியும் கெட்டி ஆகிடும். சரிங்களா? இந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஸ்டிக்கி ஃபீல் மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம ஊற்றுறோம்னா இப்படி உழுகுதுல, ஸோ இந்த மாதிரி இருக்காது. இது நான் இன்னைக்கு 3 கிராம் எடுக்க போறேன். ஓகே, இந்த மாதிரி இருக்கும். 3 கிராம் கோட் மில்க் பவுடர். மிஷின் வந்து வெயிங் ஸ்கில் வந்து எனக்கு கொஞ்சம் சம்டைம் நமக்கு எல்லாருக்குமே நடக்கும்ல, ஏதோ பேட்டரி கோளாறுன்னு நினைக்கிறேன். மெஷரிங் ஸ்பூன் இருந்ததுன்னா வச்சுக்கோங்க, எல்லாமே எனக்கு வந்து இன்ஸ்டியூட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக இருக்குல்ல, இதெல்லாமே ஃபுல்லாகவே லிக்விடாக மாறிடும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணிக்கணும், டிஎம் வாட்டர் 40 கிராம் டிஎம் வாட்டர். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 16 கிராம் நான் உள்ள போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தெரியுதா? அதை நான் மிக்ஸ் பண்ணும்போது பாருங்க, அந்த எங்கேயுமே அந்த லம்ப் இல்லாமல் கெட்டி கெட்டியாக இருக்கும்ல, அதெல்லாம் இருக்கக்கூடாது. இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எந்த அளவுக்கு உங்களால் அதை டிசால்வ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டிசால்வ் பண்ணி விட்டுருங்க. $16 கிராம் நான் போட்டிருந்தேன், ரிமைனிங் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு பண்ணுங்க. ஒரு 25 வரைக்கும் நான் இப்போ போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் போடுறேன், தெரியுதா? இப்போ இது எனக்கு ஒரு பேபி பிங்க் கலரில் வந்திருக்கு, ஏன்னா அந்த ரோஸோட எக்ஸ்ட்ராக்ட் நான் போட்டிருக்கனால. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு கெட்டி ஆகுது, இல்லைன்னா பல்கான குவான்டிட்டி பண்றீங்க
அப்படின்னு இருந்துச்சுன்னா சரிங்களா. பிளெண்டர் வேணும்னா இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஸ்பூன் வச்சுட்டு நல்லா டிசால்வ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் ஸ்பூனில் வச்சுட்டு பீட் பண்ணிட்டேன். ஸோ லைட் மைல்டு ஒரு பேபி பிங்க் கலர், அந்த ரோஸோட எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் மில்க் ஆட் ஆகும்போது ஒரு பேபி பிங்க் கலர் வந்திருக்கு. நான் கிளிசரின் 4 கிராம் கிளிசரின் 4 கிராம் மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கோட் மில்க் பவுடர் 3 கிராம் அதையும் போட்டு நல்லா டிசால்வ் பண்ணிட்டதுக்கப்புறமா ஃபைனல் என்ன பண்ணேன், நான் டிஎம் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அகெயின் 40 கிராமுக்கு என்ன பண்ணியிருக்கேன், ரோஸோட எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எந்த லம்ஃபுமே இல்லாமல் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது வரைக்கும் ப்ராசஸ் பண்ணியிருக்கும். இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? இந்த ப்ராசஸ் வரைக்கும் எல்லாருக்கும் கிளியர்? ஒன்ஸ் தம்ஸ் அப் போடுங்க. கோகோ குளுக்கோசைட் இதுவே ஒரு திக்கனிங் ஏஜென்ட்டுக்காக ஹெல்ப் ஆகும். திக்கா இருக்கும் இது ரா மெட்டீரியல் சரிங்களா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 5 கிராம் CABP இது வந்து லிக்விடா இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் CABP வந்து ஒயிட்டாகவும் கிடைக்கும். நான் சொன்னேன் இல்லையா எல்லாமே டெரைவ்டுன்னு சொல்லிட்டேன். அப்போ என்ன ஆகும், கோகோனட்டோடைய டெரைவ்டு தான் இது எல்லாமே. அப்போ ஆயிலுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும் சரிங்களா. ஸோ ஆயிலோடைய சீசனுக்கு ஏற்ற மாதிரி இந்த CABPமே சம்டைம் ஒயிட் கலரில் கிடைக்கும், சம்டைம் எல்லோ கலரில் கிடைக்கும். இது வேற கொடுத்துட்டாங்க அப்படின்னா எதுவும் பயப்படாதீங்க சரிங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு மைல்டாக மிக்ஸ் பண்ணுறேன் ஜென்டலாக. ஓகே, ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்க. ஃபார் ஹைட்ரேஷன் மெயின்டெனன்ஸ்க்காக இது ஒரு ஜெல்லு. இது ரொம்ப திக்கான ஒரு ஜெல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்படி இருக்கும் அந்த ஜெல். ஸோ இது வந்து 1 கிராம். இது வந்து நீங்கள் போடலை உங்ககிட்ட இல்லைன்னா ஒன்றும் இது கிடையாது. இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, வாட்டர் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, இல்லை எக்ஸ்ட்ராக்ட் ஹைட்ரோசோல் ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு ஜென்டலாக அகெயின் மிக்ஸ் பண்ணுங்கள், அதுவாகவே டைலூட் ஆயிரும். அந்த டீப் ஆந்தனால் வந்து போயிட்டுங்கன்னா அடியில் போயிட்டு உங்களுக்கு கெட்டியாக அப்படியே பிசு பிசுன்னு உள்ளே போய் ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் என்ன பண்ணிவிடுங்க, நல்லா அதை வந்து நீங்கள் இப்படி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே அதுவே கரைஞ்சிடும். நான் இப்படி ஸ்பூனில் ஒட்டிகிட்டு இருக்கதை நான் அப்படி கரைக்கிறேன் சைடில் வச்சு. அது கொஞ்ச நேரத்தில் அது வாட்டர் பட்டோனே அது டிசால்வ். ஸோ இது ஃபோமிங்க்கு முன்னாடி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப அது டைலூட் பண்ணுறதுல கஷ்டமாக இருக்குன்னா ஃபோமிங் பூஸ்டர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த டீப் ஆந்தனால் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபோமிங் ஏஜென்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா வந்து சைடில் வச்சு நான் தேய்ச்சி அதை மிக்ஸ் பண்ணி விடுறேன். ட்ராப்ஸ் மட்டும். Again once gently mixing. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எதுவும் கலர் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் ரோஸோடைய அந்த மைல்டு அந்த கலர் தான் எனக்கு வந்திருக்கு. இல்லை உங்களுக்கு அந்த டார்க்காக அந்த ரோஸ் அண்ட் கோட் மில்கோடைய இது எனக்கு சொல்ல போகிறேன், நல்ல டார்க் கலராக இருந்தால் நல்லா இருக்கும்னா இந்த ஸ்டேஜில் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கலர் அப்படின்னும் போதுமே பார்த்தீங்கன்னா பவுடர் டைப்பில் இருக்கக்கூடிய கலர் ஆட் பண்ணக்கூடாது, லிக்விட் டைப்பில் ஆட் பண்ணணும். ஸோ வாட்டர் கலர், ஓகே, வாட்டர் பேஸ்டு கலர் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்மெட்டிக் கிரேட் பிக்மெண்ட் அப்படின்னு விற்கும் சரிங்களா. காஸ்மெட்டிக் கிரேட்
வாட்டர் பிக்மெண்ட். ஓகே, அது வந்து இப்போ நீங்கள் பிங்க்னா பிங்க் கலர் போட்டுக்கோங்க, ரெட்னா ரெட்டு, உங்களுக்கு என்ன நீங்கள் அதாவது ஆக்டிவ் இன்கிரியன்ஸோடைய கலர் வருதோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கலர் நான் போடலை, எனக்கு இதுவே ஓகே பேபி பிங்க் கலர் இருக்குது, ஸோ மைல்டாக இருக்குது, ஸோ சூப்பராக இருக்கும், நான் விட்டுட்டேன். ஸோ கலர் ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. லிக்விட் டைப்பில் கலர் கிடைக்கும். ஃபைனலாக நம்ம ப்ரிசர்வேட்டிவ், ஏன்னா ப்ரிசர்வேட்டிவ் போட்டுட்டிங்கன்னா அதோட இது என்ன பண்ணிடணும், அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே, ஃபைனலாக என்ன பண்ணணும், ப்ரிசர்வேட்டிவ். ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ல நம்ம ஆட் பண்ண போகிறது லிக்விட் ஜெர்னல் ப்ளஸ். ஓகே, இது கரெக்டாக 20 ட்ராப்ஸ். ட்ராப்ஸ்க்கு மேலே போனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனால என்ன ஆகும்னா நம்மளுடைய ப்ராடக்டோடைய டெக்ஸ்சர் மாறும், அந்த கலர் மாறும், கலர் அப்படியே லைட்டாக மாறும். டெக்ஸ்சர் மாறுது அப்படின்னும் போது இப்போ நமக்கு இது வந்து ஜெல் மாதிரி இருக்குல்ல, அப்படியே தண்ணி மாதிரி ஆகிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ல அதை யூஸ் பண்ணும்போது இரிட்டேட் ஆகும். ஏன்னா ப்ரிசர்வேட்டிவ்ல என்ன இருக்கு, மைல்டு கெமிக்கல் இருக்கு, பட் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் கிடையாது. அது என்ன ஆகும், அதிகமாக ஆக நமக்கு இந்த ஒரு ஃபேஸ் வாஷ்க்கு தேவையான மெஷர்மெண்ட்டை விட ஜாஸ்தி ஆகும் போது இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், அது கரெக்டாக. மற்றதெல்லாமே நான் என்ன சொன்னேன், கிராமில் கொஞ்சம் மில்லிகிராம் லெவலில் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் ப்ரிசர்வேட்டிவில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கரெக்டாக 20 ட்ராப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கிளியர் கான்ஷியஸாக ஒர்க் பண்ணுங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது நம்மளுடைய ஃபைனல் அவுட்புட். போரிங் டெக்ஸ்சரில் அந்த திக்னஸ் எல்லாமே செம்மையாக வந்திருக்கு, கலருமே சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது?